எடுத்துகிட்டு வந்து அதுமாரி குடல் இப்போ எடுத்து வச்சுருந்தாலும் அந்த குடலை நம்ம க்ளீன் பண்ணுறது தான் எடுத்து எடுக்கும்போது பார்த்து அந்த பச்சை இல்லாமல் எடுக்கணும். பச்சை உடையாமல் க்ளீன் பண்ணி எடுக்கணும். அது எடுத்தோடனே கல்லீரல் இது அதே மாதிரி தான், சாப்பிட்றதெல்லாம் ஜீரணம் ஆகிற இடம் இது. இது அதே மாதிரி கரெக்டாக குடல்லேருந்து பிரித்து எடுத்து இந்த மேலே வேஸ்டேஜ் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு உள்ளாகிறத லைட்டாக கட் பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு இதை க்ளீனாக இருக்கும். கட் பண்ணும்போதே பாருங்கள். அவ்வளோதான், இதுவாக ஃபுல்லாக இருக்கிறதுனால வெளியே வந்துருச்சு. இதை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த வெளியே வராமல் வேஸ்டேஜ் வெளியே வராமல் க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்தனால ஃபுல்லாக வேஸ்டேஜ் வெளியே வந்துருச்சு. பரவாயில்ல, அது ஒன்றும் நல்லா கீழே விட்டு கழுவிடலாம். ஒரு டப்பாவில் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் நல்லா கை விட்டு நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துருங்க. அதாவது தண்ணி ஊற்றினா தண்ணி ரொம்ப செலவாகுது. இதை டப்பாவில் போட்டு முக்கி எடுத்தோம்னா சரியாக அந்த மாதிரி மேலே கொழுப்பு அதெல்லாம் சுற்றி இருக்கும். அதெல்லாம் நல்லா சுற்று கொழுப்பு. அதெல்லாம் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ போடுறேன்.